கொடுக்கல் வாங்கல்களில் மிக பெரும் மோசடிகள், ஏமாற்றம். தொழில் செய்வதற்காக அடுத்தவர்களிடத்தில் காசு வாங்கி எடுக்கிறான், ப்ராஃபிட் தருகிறேன் என்று வாங்கி எடுக்கிறான். வெளிநாட்டிலே இருக்கிற சகோதரர்கள் அவர்களுடைய வருடக்கணக்கான உழைப்பை இங்கிருக்கிற ஒருத்தரை நம்பி கொடுக்கிறார்கள். கோடிக்கணக்கான ரூபாய்கள், லட்சக்கணக்கான ரூபாய்கள் கொடுக்கிறார்கள். கொடுத்து ஒரு சில மாதங்கள் அவர்களுக்குரிய சரியான கணக்கை கொடுத்துவிட்டு 3வது மாதத்திலிருந்து 4வது மாதத்திலிருந்து முதலும் கிடையாது, இலாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது என்ற அடிப்படையில் அவர்கள் காசை சுருட்டிக் கொள்கிறார்கள். கோலடித்தால் ஆன்சர் இல்லை. ஒரு கட்டத்தில் கோடிக்கணக்காக எல்லோரிடத்திலும் எடுத்துக்கொண்டு தலைமறைவாகி விடுகிறார்கள். இங்கு அவனுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் போட்டு சம்பாதித்து வருடக்கணக்கில் கஷ்டப்பட்ட ஒருவன் அவன் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறான். வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன், அந்த நாட்டுக்கு அனுப்புகிறோம், இந்த நாட்டுக்கு அனுப்புகிறோம் என்று சொல்லி லட்சக்கணக்கான காசு இவனும் கஷ்டப்பட்டு உழைத்து மேசன் வேலை செய்து வெயிலிலே இருந்து அவனுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் போட்டு சிறுக சிறுக சேமித்த சேமிப்பை ஏதோ ஒரு அடிப்படையில் நானும் வாழ வேண்டும் என்பதற்காக அவனை நம்பி கொடுக்கிறான். 10 லட்சம் 15 லட்சம் பல்வேறு சிரமங்களோடு நம்பி கொடுக்கிறான் ஒரு சகோதரன். அதை எடுத்துக்கொண்டு 4-5 பேரிடத்திலே வசூல் செய்துவிட்டு தலைமறைவாகி போகிறான். அவனை தேடி போனால் அவனுடைய அட்ரஸும் இல்லை, அவனை பற்றிய எந்த தகவலும் இல்லை. ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருப்பதாக அல்லது எங்கோ ஒரு இடத்தில் இருப்பதாக தகவல் கிடைக்கிறது. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இதை செய்வது யார் என்று பார்த்தால் ஒரு முஸ்லிமாக இருக்கிறான், ஒரு முஸ்லிமாக இருக்கிறான். இந்த சம்பாத்தியங்கள், இந்த கொள்ளைகள், அடுத்தவனுடைய வயிற்றிலே அடித்து வாழுகிற இந்த வாழ்க்கையால் அவன் சந்தோஷமாக இருப்பான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இந்த உலகத்தில் அவன் நிம்மதியாக வாழ்ந்து விடலாமா? இன்னொருவனுடைய பொருளாதாரத்தை அநியாயமாக எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக நான் சந்தோஷமான வாழ்க்கை வாழுகிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஈமானிய சகோதரன் எப்படி அல்லாஹ்வை மறந்து வாழ முடியும்? அல்லாஹ் அவனை பிடிக்க மாட்டானா? அவனிடத்திலே கேள்வி கேட்க மாட்டானா? அன்புக்குரிய